ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். வாங்க நம்மளோட மினிச்சோட்டி ஃபேமிலியை பார்ப்போம். இது நம்மளோட சேனல் மினிச்சோட்டி ஃபேமிலி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜாய், எப்போவுமே நீ தானே விளாட்றதுக்கு ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் உருட்டிக்கிட்டு இருப்ப. இந்த தடவை எங்கள் அம்மா எனக்கு ஒரு கப்பல் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதை நான் எடுத்துகிட்டு வரேன். நல்ல வேளை எல்லாருமே வந்துட்டீங்க. அந்த 2 குட்டி பசங்களை மட்டும் காணோம். எப்போ தான் ஊர்லேருந்து வருவாங்கன்னு தெரியல. நான் அந்த கப்பல் எடுத்துகிட்டு வரேன். அதில் ஒரு கீ கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்குது தெரியுமா? அது கொடுத்தோன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் சூப்பராக மூவ் ஆகுது. கையை வச்சே தள்ள வேண்டாம், முன்னாடி உட்காந்துக்கலாம், உள்ளே எதுனா திங்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் எத்தனை பேர் உட்காரலாம் தான் தெரியல. ஃபஸ்ட்டு நான் மட்டும்தான் வீட்டில் உட்காந்து பார்த்தேன்னா, எங்கம்மா நல்லாயிருக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னாங்களா, அதனால நான் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே பாரு, வாவ் சூப்பர் சூப்பர், ஜாலி ஜாலி. இங்கே பாரு எப்படி மூவ் ஆகுதுன்னு. அந்த பக்கம் ஓடிடுதுங்கிறதுனால எங்கள் அம்மா கையை வச்சு தட்டி விட்டாங்க. செம்ம சூப்பராக இருக்குல்ல ஜாய்? இந்த மாதிரியெல்லாம் நிறையா பொருள் வாங்கிட்டு வா ஜாய், நம்ம விளாட்லாம். பப்பி ராணி, வாங்க வாங்க வாங்க, இதில் விளையாடலாம். ஹர்ஷா சாய், நீ சோட்டு நீ இறங்குப்பா. எனக்கு இந்த கப்பல் ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக வர இருக்கு. இந்த மாதிரி வெரைட்டியெல்லாம் எங்கே தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னே தெரியல. ஆனால் உங்கள் அம்மா வாங்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னியே, இதில் எப்படி உட்கார்றது? எப்படி எப்படி ஐயோ, கால மாட்டேங்கிச்சு. நான் சோட்டு உட்காந்த மாதிரியே உட்காந்துக்கிறேன். ஏய், அருமையாக இருக்குப்பா. இது தண்ணியில் விட்டா போகுமா இல்லை எப்படி, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எப்படி இது? சூப்பரா இருக்குப்பா. இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னர் போகுது. வாவ், செம்ம சூப்பரா இருக்கு, ஜாலியா இருக்குப்பா. சோட்டு, இந்த மாதிரி நீ தான் வாங்கிட்டு வரணும். நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான். ஹெலிகாப்டர்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கு. உண்மையாவே சூப்பரா இருக்கு சோட்டு. இது பப்பி, இவங்க வச்சிருக்கிறத பாத்தியா? இதுல பேர் ஜாய் வேற மல்லாக்கப்படுத்திருக்கான். நமக்கு கடைசி வரைக்கும் விளையாட கொடுப்பாங்களா மாட்டாங்களா? இவங்களே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படியாவது உடச்சு போட்டுறணும். இது ரொம்ப சூப்பரா இருக்கா. நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. விளையாடுறதுக்கு கொடுக்குறாங்க, ஆனாலும் நமக்கே வச்சுட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். நமக்கு கொடுப்பாங்களா? இந்த சோட்டு கண்டிப்பா தரவே மாட்டா. நம்ம ட்ரிப்பு வரும்பொழுது அதை வாங்கி உடச்சு போட்டுருவோம். என்ன பப்பி, சொல்றது கேளு, அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் உடப்பேன். அது சரி, இப்போதைக்கு நீ இதுலேருந்து இறங்க மாட்ட போல ஜாய். சோட்டு மட்டும்தான் விளையாடி இருக்கா, நீ விளையாடி இருக்க, வேற யாருமே விளையாடல. கொஞ்ச நேரத்தில் சோட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான்னா எப்படி நாங்கள்லாம் விளையாடுறது? கொஞ்சம் எந்திரிச்சு அந்த கப்பலை தரியா, எங்களுக்கும் நாங்களும் விளையாடுறோம். ஏதாவது ஒரு பொருள் வந்தால் போதுமே, எல்லாருக்குமே தானே கொடுத்து விளையாடணும். நீ மட்டும் விளையாடிக்கிட்டே இருக்க. இறங்குப்பா, நான் கொஞ்ச நேரம் விளையாடுறதுக்கு. ஜாலி ஜாலி. நான் இதில் உலகத்தை சுற்றி வருவேன். நம்ம வீட்டை இப்போ சுற்றுறேன், அப்புறமா உலகத்தை சுற்றி வருவேன். எவ்வளோ சூப்பராக போகுது பாரு, செம்ம சூப்பராக இருக்குது. ஜாலி 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 ஜாலி. இன்றைக்கி நாங்கள் கப்பல் ரைடு போகிறோம், ஷிப் ரைட் போகிறோம். எப்போவுமே 2 வீலரில் தானே போவோம், இன்றைக்கி நாங்கள் கப்பலில் போகிறோம். பப்பி, நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? நம்ம இறங்கும் போது அக்கா பிச்சு தான் கொடுக்கணும், சரியா? சரி சரி, உங்க காலையில விழுந்துட்டு போகுது. ஃபர்ஸ்ட் நான் உட்காரேன், அப்புறம் நீ பிச்சு கொடு. இது எங்களுக்கு வீட்டுக்கு எடுத்து தரீங்களாப்பா? எடுத்துட்டு போறோம். கை தவறி உடஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவோம். பிக்கவே முடியல, பிச்சுட்டேன். அச்சோ, இது கையோட வந்துருச்சே. ஐ எம் சோ சாரி சோட்டோ. என்னப்பா சீக்கிரம் பிச்சிரு சீக்கிரம் பண்ணு. பிக்கா. சூப்பர், பிச்சுட்டேன். அச்சோ, என்ன பண்றது? ஐ எம் சோ சாரி சோட்டோ, இது பிஞ்சு போச்சு. நீ வேணும்னு பண்ணுறதுக்கும் தானாக பிஞ்சு போகிறதுக்கும் எனக்கு என்ன எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? பப்பி ராணி, நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். நமக்கு விளாட்றதுக்குன்னு ஒரு பொருள் வந்திருக்கு, நமக்குள்ளேயே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா என்ன தான் பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவளே வீட்டில் வச்சு விளையாடிட்டு இருந்தால் நமக்கு ஏதாவது தெரிய போதா? ஃப்ரெண்ட்ஸுக்காக தானே அவள் ஷேர் பண்ணுறா. இதுன்னு இல்லை, ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் இப்படி தான் ஏதாச்சும் ஒரு ஆர்கியூ பண்ணுறீங்க, இல்லைன்னா உடச்சிடுறீங்க. நல்லதுக்கு இல்லை. ரொம்பலாம் சீன் போடாத. நீ இப்பதான் நான் உடச்சா கையில கொடுத்துட்டேன். அது 2 மட்டும் கையில ஏதோ தெரியாம வந்துருச்சு, அவ்வளவுதானே. எடுத்து வச்சுக்கிட்டு விளையாடுங்க. அவளை சேர்த்துக்கோங்க, என்னைய சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல. சும்மா எதை தொட்டாலும் என்னையவே குறை சொல்லிட்டே இருக்கீங்க. அது உடஞ்சிருச்சு, கைய வச்சேன், அதுக்கு என்ன பண்றதுப்பா? போங்க போங்க, போய் விளையாடுங்க, இல்லைன்னா நீ சேர்த்துக்க வேணாம். போங்க. எப்ப சொன்னால் ஒரு நாளைக்காவது புரிஞ்சுக்கிங்களா? உங்களுக்காக தானே விளாட்றதுக்காக நான் வீட்டில் கூட விளாடாமல் இங்கே எடுத்துகிட்டு வந்து விளாட்லான்னு வந்தேன். இது போட்டு இப்படி தனித்தனியாக உடச்சி வச்சுருக்க. எனக்கு ஒன்றும் இல்லை,
எல்லாரோடையும் சேர்ந்து ஒன்றா விளாடணும்னு நினச்சி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணாதீங்க. இப்போயும் நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இதை விளாடுங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். இனிமேல் உடச்சிட்டிங்களே, இனிமேல் உங்களுக்கு ஒன்றுமே கொண்டு வரக்கூடாதுன்னு நினச்சா என்ன பண்ணுவீங்க? பப்பி ராணி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஓகேவா? நான் ரெடி பண்ணிட்டேன், வாங்க விளாட்லாம், எல்லோரும் ஒன்றா இருப்போம்.